ஜெய் மகாகாளி. ஆனந்தம். சனாதன தர்மம் ஒரு மதமோ சமயமோ இல்லை. அது ஒரு உலகம் தழுவிய மானுடத்தின் வாழ்வியல் முறை. அதன் பின் வந்த புத்த மதம், சமண மதம், சீக்கிய மதம், வள்ளலாரின் சுத்த சன்மார்க்க சங்கம் இவை அனைத்தும் சனாதன தர்மத்தின் கோட்பாடுகளில் ஒரு சிலவற்றை தங்களுடன் சேர்த்து கொண்டே வளர்கின்றன. சனாதன தர்மம் 400 ஆண்டுகளுக்கு முன் நம்மை அடிமைப்படுத்திய ஆங்கிலேயர்களால் இந்து மதம் என்று பெயர் வைத்து அழைக்கப்பட்டு வருகிறது. ஏகம் சத் விப்ரா பௌத்தா வதந்தி. ஒன்றேயான உண்மை பரம்பொருளான கடவுளை அனுபூதியில் கண்டவர்கள் அவரவர்களின் அனுபவத்திற்கேற்ப விளக்கி வருகின்றனர். ஆபதாய தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமஹ. நமஸ்காரம். நமது இறைத்துவத்திலே ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சம் 52ஆம் பகுதிக்குள் உங்கள் அனைவரையும் அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் வரவேற்கிறோம். 51ஆம் பகுதியிலே கடவுளிடம் ஆழ்ந்த பக்தி கொள்வதை பற்றி குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் மாவிடம் விவரித்துக் கொண்டிருந்தார். கடவுளை ஆழ்ந்து சிந்திப்பவன் தன் உணர்வை இழக்க மாட்டான் என்று ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்ல, இறைவன் நித்திய வடிவனன், அவரில் மனதை செலுத்துபவன் ஏன் உணர்வு இழக்க வேண்டும் என்று ஒரு கேள்வியை பதிலாக சொன்னார். இதை கேட்ட ஸ்ரீ ராமகிருஷ்ணர் மிகவும் மகிழ்ச்சி கொண்டார். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் மகிழ்ச்சியுடன், மகேந்திரா, நீ இவ்வாறு புரிந்து கொண்டது அவரது அருளால் தான். அவரது அருள் இல்லாமல் சந்தேகங்கள் விலகாது. ஆன்மானுபூதி கிடைக்காவிட்டால் சந்தேகம் நீங்காது. அவரது அருள் கிடைத்து விட்டாலோ பிறகு பயமில்லை. குழந்தை தந்தையின் கையை பிடித்து கொண்டு நடந்தால் ஒருவேளை குழந்தை கீழே விழ நேரலாம். ஆனால் தந்தை குழந்தையின் கையை பிடித்து கொண்டால் ஒரு காலம் பயமில்லை. இறைவனே அருள் கூர்ந்த சந்தேகங்களை விலக்குவாரானால், காட்சி அளிப்பாரானால் பிறகு கஷ்டமில்லை. ஆனால் அதற்கு ஏங்கும் மனத்துடன் அவர் அழைக்க வேண்டும், சாதனைகள் செய்ய வேண்டும். அப்போதுதான் அவரது அருள் கிடைக்கும். அருள் கிடைப்பது ஒன்றும் அவர் சுலபமில்லையப்பா. குழந்தை கதறியபடி இங்கும் அங்கும் ஓடுவதைக் கண்டால் தாய்க்கு கருணை பிறக்கிறது. ஒளிந்து கொண்டிருந்த அவள் வெளியே வந்து குழந்தையின் முன் நின்று சிரிக்கிறாள். ஆண்டவன் ஏன் நம்மை அங்கும் இங்கும் ஓடச் செய்கிறான் என தனக்குள் நினைத்தார். குருதேவர் உடனே சொன்னார், நாம் அங்கும் இங்கும் சற்று ஓட வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். அப்போதுதான் சுவையாக இருக்கும். அவர் விளையாட்டாகவே இந்த உலகை படைத்தார். இதன் பெயர்தான் மகாமாயை. எனவேதான் அந்த சக்தி வடிவுடலான தேவியிடம் சரணடைய வேண்டும். மாயை என்னும் பாசக்கயிற்றினால் அவள் நம்மை கட்டியிருக்கிறாள். இந்த தலைகளை அறுத்தெறிய முடியுமானால் உடனே இறைக்காட்சி கிடைக்கிறது. அன்பர்களே, குருதேவர் கூறுவதை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போது இந்த இறையியல், மெய்யியல் எல்லாம் மிக சுலபமாக தெளிவாக புரியும். பேரறிவு சலனமற்று இருக்கும்போது அதை பிரம்மம் என்று கூறுகிறார். அந்த பேரறிவு லீலைகள் புரிந்தால் அதை குணம் கொண்ட கடவுள் என்கிறார். அதாவது பிரம்மம் நிர்குணம், லீலை சகுணம். நிர்குண பிரம்மம், சகுண பிரம்மம். நிர்குணம் சகுணமாக லீலைகள் புரிவதற்கே உயிர்கள். அந்த திருவிளையாடலுக்கு அவர் உருவாக்கிய மாயன் மூலமே உயிர்களுக்கு இன்ப துன்பங்கள் தருகிறார். இதைத்தான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கடவுள் விளையாட்டாகவே இவ்வுலகை படைத்தார் என்கிறார். எளிமையிலும் எளிமை, தெளிவிலும் தெளிவாக இறையை, அதன் தன்மையை, அதற்குள் பொதிந்திருக்கும் பேராற்றல்களை புரிய வைப்பதில் ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்கு நிகர் அவரே.
திருச்சிற்றம்பலம்.